எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் எப்படி நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் இமேஜை நம்ம வெப்சைட்டில் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா, எப்படி வந்து நம்ம கரெக்டாக ஒரு இமேஜுக்கு இவ்வளோ சைஸ் தான் வரணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரியப்படுத்தலாம் HTML அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் நம்மளுடைய லோக்கல் ஃபைலில் இருக்க அந்த HTML இமேஜே நான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்டர்னல் இமேஜை நான் கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் இப்போ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்கன்னா நீங்களும் அதை மாற்றிக்கோங்க. இப்போ அதை மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கனால நம்ம வெப்பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரிஜினல் சைஸ்க்கு அதை டிஸ்ப்ளே பண்ணுது. நம்மளுக்கு வெப்சைட்லாம் வந்தால் இப்படி இருக்க வேணாம் இல்லையா, நம்மளுக்கு கரெக்டாக எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்னு கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்தால் தான் வெப்சைட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு இமேஜோட ஹைட் அண்ட் வித்தை நம்ம மாற்றுறதுக்கு நம்மளுக்கு இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எலிமெண்ட் இருக்குது இல்லையா, இதில் நம்ம சோர்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் அப்படின்னு இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் நம்மளுக்கு வித் அண்ட் ஹைட் அப்படின்னு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸுக்கு பேர்லாம் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க HTML. இதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆட்ரிபியூட், ஆல்டர்னேட் ஆட்ரிபியூட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அதோட நீங்கள் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக வித் அண்ட் ஹைட்டை நீங்கள் கொடுக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வித்தை கொடுக்கலாம். இப்போ நான் வித் அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரியே நம்ம சோர்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் எழுதியிருக்க மாதிரியே ஈக்குவல் டு கொடுத்து ஒரு டபுள் கோட்ஸை போட்டுக்கணும். இப்போ நீங்கள் இது உள்ளார என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ வித்து இருக்க மாதிரி உங்களுக்கு இந்த இமேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்தலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை 300 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்து இதை சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகிடுச்சு. இப்போ இந்த 300 அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 பிக்சல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு 300 பிக்சல் வித் இருக்க மாதிரி இந்த இமேஜ் மாறிடுச்சு. ஆனால் நம்மளோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாயிடுச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப் ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் எவ்வளோ பெருசு இருக்கோ அதை பார்த்துட்டு இதை நம்ம வித் 300ன்னு சொல்லிட்டனால அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஹைட்டையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இல்லை எனக்கு கரெக்டாக நான் கொடுக்குற ஹைட்டு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து இங்கே தெரியப்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த வித்துக்கு அப்புறம் நீங்கள் ஹைட் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் 500 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை சேவ் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஹைட் அண்ட் வித்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இப்படி தான் இந்த வித் அண்ட் ஹைட் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பர் வந்து எவ்வளோ பிக்சல் வித் அண்ட் ஹைட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதோட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வித்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 400 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட வித் வந்து இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு நம்பர்ஸ்லாம் கொடுத்து பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அண்ட் வித் வர வரைக்கும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் மாற்றிட்டு அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வித் அண்ட் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஒரு இமேஜில். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.